கடந்த 2 நாளாவே பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள் நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க. நீங்க ஆன்லைன்லயும் பார்த்திருப்பீங்க. ஒரு 2, 3 வீடியோ கிளிப்பிங் மிகப்பெரிய லெவல்ல வைரலா சுத்திட்டு இருக்கு. விஜய் அண்ணனும் அஜித் அவர்களும் சேர்ந்து இருக்கிற மாரி நெறைய இமேஜஸ் வருது, நெறைய மீம்ஸ் வருது. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ஆல்மோஸ்ட் எல்லா மீடியாலயும் இத பத்தி தான் ஒரு பேசும் பொருளா இருக்குது. ஒரு கட்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, ஒரு தைரியம் ஒன்று இருக்குது. அது அஜித் சாருக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நிறைய விஷயத்தில் சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். அதாவது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அஜித், விஜய் இவங்க தான் போட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரஜினி சார், கமல் இவங்க 2 பேரும் போட்டின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற 2025ல் அந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெரிய அந்த சினிமா வெறி, அந்த பேச்சுவார்த்தையில் அடிச்சுக்கிறது, படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போய் இந்த நடிகரை திட்டுறது, அந்த நடிகரை திட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஜெனரேஷனில் அதெல்லாம் கம்மியாகிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முடிஞ்சிச்சு. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸோட முடிகிறது பார்த்தீங்கன்னா விஜய் சார், அஜித் சார் இந்த டீமோட அந்த விஷயமே முடிஞ்சிச்சு. ஸோ அஜித் சாரோட கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி விஜய் அண்ணனோட கேரக்டரும் தெரியும். ஸோ ஒரு புது விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இது திமுக சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். அது என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைட் அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா இன்ன நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக சைடில் நிறைய பேர் அவதூறுகள் ஏகப்பட்டது பரப்புகிறாங்க. ஆனால் இந்த அஜித் சாரோட ஃபோட்டோஸு, அவரோட ப்ரொஃபைல்லாம் வச்சுட்டு அவரோட படங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம விஜய் அவர்களுக்கே ஓட்டு போடாதீங்க, யாரும் அஜித் ஃபேன்ஸ் யாரும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட வேலை, அவரோட ஃபேமிலி, அவரோட பேஷன், அதாவது ரேசிங்கு, ஸோ அந்த விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இந்த FDFS ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேஷன்ஸு, இந்த ஃபேன்ஸு பேசுகிற இந்த வாக்குவாதங்கள், இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறது, அவரை தலைன்னு கூப்பிட்றது, இதெல்லாம் அவர் லைக் பண்ணவே மாட்டார். அவர் ஒரு நார்மல் மனிதனாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் கொடுத்த லேட்டஸ்ட் இன்டர்வியூ கிட்டத்தட்ட 1 hour கிட்ட இருக்காது, 54-55 நிமிஷம் கிட்ட இருக்கு. அது ஃபுல்லாமே பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னை வியக்க வச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவாகவும் ஒரு கட்ஸ் வேணுங்க ஓப்பனாக பேசுறதுக்கு. அந்த அளவுக்கு ஓப்பனாகவும் பேசியிருக்காரு. ஸோ இவருக்கு நான் முன்னாடி காலங்கத்திலே பார்த்துருக்கேன். அதாவது ஒரு வீடியோ கிளிப்பிங், அது நீங்கள் யூடியூப்பில் தேடினா கூட கிடைக்காது. திமுக சைட்லேருந்து அதை தூக்கிட்டாங்க. சேனல்லையும் அது கிடையாது. யாரோ ஒருத்தர் மொபைலில் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நீங்கள் தேடினா கிடைக்கும். அதில் கூட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்காது. அதாவது கலைஞர் இருக்கிற பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பேசுவாங்க. அதில் விஜய் அண்ணனும் இருப்பாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பேச பயந்தாங்க. ஆனால் அப்போ ஆளுங்கட்சி திமுகவெல்லாம் நம்ம எதிர்த்து பேச முடியுமா? அந்த அளவுக்கு இருந்த டைமில் அஜித் சாரை பேசுறதுக்கு மேடைக்கு கூப்பிட்றாங்க. அப்போ அவர் ஸ்டேஜில் ஏறி என்ன பேசுனா தெரியுமா? அங்கே இருக்கிற கலைஞருக்கும் ரிக்வஸ்ட் வச்சார். நாங்கள் நடிகர்கள், எங்களோட வேலை நடிக்கிறது, நாங்கள் நடிச்சுட்டு நான் எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு போயிடுறோம், எங்களை இந்த அரசியலுக்குள்ளே இழுக்காதீங்க. இப்போ நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வரலன்னு சொன்னேன், என்னை வலுக்கட்டாயமாக மிரட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்காங்க. இனிமேல் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் அத்தனை பேர் இருக்கும்போது அவ்வளோ க்ரௌடு முன்னாடி பேசினார். ரஜினி சார் கூட எந்திரிச்சு அதுக்கு கிளாப் தட்டினார். அந்த அளவுக்கு கட்ஸான ஒரு மனிதர் அவர். ஸோ அவரோட ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா சினிமா நடிப்பார். இப்போ ரேஸுக்கு போயிட்டார். அவர் சொல்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எங்கே போனாலும் இந்த ஃபேன்ஸு நிறைய பேர் வராங்க, அன்பில் வராங்க. இருந்தாலும் இந்த ஓட்டு போட போகும்போது வந்து செல்ஃபி எடுக்கிறது, என்னால் சுதந்திரமாக இந்தியாவுக்குள்ளே ஒரு கார் கூட என்னால் ஓட்ட முடியல, எந்த வண்டியை என்னால் யூஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொசைட்டி மாறி இருக்குது. இது இப்படி இருக்கக்கூடாது. நான் யோசிச்சு பார்த்தேன் சில விஷயத்தில். இப்போ விஜய் அண்ணன் கூட பிரச்சாரத்துக்குலாம் போகும்போது அவ்வளோ கிரேஸோட வந்து அவங்க பார்க்குறாங்க. எனக்கும் விஜய் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ரீனில் வரும்போது நானும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவர் வரும்போது எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஐயோ அவர் வராரு, நம்ம போய் அவர் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வராரு, நம்ம போய் அவர் பர்மிஷன் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்தா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. எனக்கே அந்த ஃபீல் இருக்குது. நானே ஏதாவது ஒரு இஷ்யூக்கு போயிருந்தால் தெரிஞ்சவங்க யாருன்னா வந்து அஸ்வின் செல்ஃபி எடுக்கலாம்னும் போது என் ஃபேஸு சரியாக இருக்காது. ஸோ இவனுங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அதை ஷேர் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி தானே எல்லாருக்குமே இருக்கும். அவங்க ஆர்டிஸ்ட்னும் போது எவ்வளோ பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவரை இரிட்டேட் பண்ணுறது. அவர் சொல்கிறார், எனக்கு FDFS மேலெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்மளை பிடிக்கிறாங்க, நமக்கு லவ் கொடுக்குறாங்க, அதில் சந்தோஷம், அதுக்கு தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் சொல்லி நிறைய விஷயம் அவர் பேசியிருந்தார். இதில் 2 நாளாக பயங்கர
வைரலாக சுற்றுற ஒரு சின்ன கிளிப்பிங், கிட்டத்தட்ட அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்குள்ளே தான் இருக்கும் அந்த வீடியோ. அந்த கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி அது அந்த ஆங்கர் கூட கேட்கலங்க, அவராக தான் அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம தோழர்கள் எல்லாமே காட்டு தீ மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொன்னார்னா, இந்த ஸ்டாம்பிட் அதாவது கரூர் நடந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தர் மேலே குறை சொல்கிறீங்க, அந்த கட்சி மேலே குறை சொல்கிறீங்க, அந்த தாவேக்கான்ற விஜய் அவர்கள் மேலே குறை சொல்கிறீங்க. அந்த தனி நபரோட குற்றம் அது கிடையாது, அது அந்த கூட்ட நெரிசல் ஒரு தனி நபருக்கு சார்ந்த விஷயமே கிடையாது, அதுக்கு எல்லாருமே பொறுப்பு தான், ஈவன் மீடியா கூட பொறுப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதாங்க தரமான பதில். இது அவர் சொன்னதான் உண்மை. இது ஒருத்தரை மட்டும், அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாள்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒட்டுமொத்த மீடியாவும் ஒட்டுமொத்த திமுகவும் என்ன ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. விஜய் தான் 41 பேரை கொன்னாங்க, பிணநாயகன் அவர் வர வண்டிக்கு வெளியே அவ்வளோ பணங்கள் இருக்கிற மாதிரி. இப்போ கூட மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு பேசும்போது வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏஐயில் வைஷ்ணவி ஷேர் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பாடிஸ் பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கிளம்பி வந்து நம்ம மகாபலிபுரம் போகிறாரு, அது விஜயண்ணா வந்து அவங்கள பார்க்குற மாதிரி, அந்த டெட் பாடிஸை பார்க்குற மாதிரி ஏஐ மூலியமாக பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நான் அப்போ யாருமே வாயை திறந்து பேசலை. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் விஜயண்ணனோட பிறந்த நாளைக்கும் விஜயண்ணன் படம் டைம்லலாம் அவர் நடிக்கிற டைம்லலாம் எத்தனை ஆர்டிஸ்ட் அவரை புகழ்ந்து பேசியிருக்காங்க, அவரோட நடிப்பை பற்றியும் அவரோட கேரக்டரை பற்றியும் அவர் கூட நடித்தவங்கள எத்தனை பேர் புகழ்ந்து பேசுனாங்க. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக நீங்கள் எதனா பார்த்துருந்தா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு மன்சூர் அலிகான் அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தார், விஜய் அவர்களை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருந்தார். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு எந்த நடிகர்களும் வாயை திறந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயண்ணா மாதிரியே ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தமிழ்நாட்டில், அவரோட படங்கள் எப்படி கலெக்ஷன் வரும், விஜய் அவர்களுக்கு போட்டியான ஆளும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கோ எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அந்த மாதிரி ஒரு நபர், அதாவது ரொம்ப வருஷமாக இன்டர்வியூ கொடுக்கல, அவர் படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு பண்ணது கிடையாது, ப்ரெஸ் மீட்டு கொடுத்தது எதுவுமே பண்ண. எனக்கு தெரிஞ்சு அவரோட லாஸ்ட் இன்டர்வியூ எனக்கு தெரிஞ்சு ஒரு வாய்ஸ் இன்டர்வியூ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் அவரை மீடியாவில் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் தமிழ்நாட்டில் ஏகேன்று செலிப்ரேஷன் பண்ணுற அவ்வளோ பெரிய ஸ்டார் ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. கண்டிப்பாக அது மிகப்பெரிய லெவலில் வைரலாகவும் தெரியும், அதுவும் ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு. ஸோ அவங்க அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இப்போவே பார்த்தீங்கன்னா 7 லட்சத்தை தாண்டி அந்த வியூஸ் போயிட்டுருக்கு. அந்த ஒரு மீடியாவில் உட்காந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் தான் அது. இது மிகப்பெரிய லெவலில் வைரலாக இருக்குது. அவருக்கு தெரியாதா நான் பேசினா இது எந்த அளவுக்கு ஆகும்ன்ட்டு? அவர் அரசியலுக்குள்ளே வராத ஒரு மனிதர் இப்போ இந்த விஷயத்த கரெக்டான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்னோட நண்பர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு, மச்சான் நான் டுடே ஆன்வர்ட்ஸ் ஐ எம் விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு அனுப்புறாங்க. எனக்கு பார்க்கும்போது ஷாக் ஆகிடுச்சு. நானும் அவனும் ஸ்கூல் டேஸ்லேருந்து சண்டை போட்டுட்டு இருப்போம். ஆனால் எங்கள் படம் வரும்போது அவன் என்ன கலாய்ப்பான், அவங்க படம் வரும்போது நான் வேற கலாய்ப்பேன், அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அவன் எனக்கு காலைல மெசேஜ் அனுப்புறான், இந்த வீடியோ இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆன உடனே அவன் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புறான். ஆனால் இந்த திமுக சைடில் நிறைய பேர் ஏன் ஷாக் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட படத்தை வச்சுட்டு, அதாவது அஜித் சாரோட படத்தை வச்சுட்டு, அவரோட பேரை வச்சுட்டு, அவரோட படத்தை ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட கட்சியும் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தும் தலை ஃபேன்ஸ்ன்ற ஒரு போர்வைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு தப்பான விஷயம் பண்ணியிருக்காங்க. இது அவருக்கு மட்டும் கிடையாதுங்க, ரஜினி சாரோட பேரை வச்சுட்டு நிறைய பேர் தமிழ்நாட்டில் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி அவர்களோட புகைப்படம் வச்சுட்டு அவரோட ஃபேன் ஒன்றும் அவர் கூட இருந்த மாதிரியும் எல்லாமே அவர் கிரியேட் பண்ணிட்டு உட்காந்து விஜயை திட்டுறாங்க. அவங்களோட முழு நேர வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றி அவதூறு பரப்புறது. அவங்க ரஜினி அவர்களை பற்றியும் அவரோட படத்தை பற்றியும் அவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் பேசுறது கிடையாது. அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவங்க இந்த ஸ்பேஸை போட்டு உட்காந்துக்கிட்டு விஜய் வந்து அப்படி அவர் ஜெயிக்கக்கூடாது, அவர் தோக்கணும், நமக்கு எதிரி அவர் தான். அதாவது இவ்வளோ தமிழ்நாட்டில் ஊழல் பண்ணுற திமுக அரசை விட்டுட்டானுங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, பாலியல் வன்கொடுமையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கேட்டிங்கன்னா காதில் ரத்தம் வரும், நம்மளால் எதுவும் காது கொடுத்து கேட்க முடியாது. அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஃபுல் ஃபோக்கஸ் விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கக்கூடாது, அவரை அழிச்சுன்ட்டு. அப்படி இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அஜித் சார் மாதிரி ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா அது எவ்வளோ எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ திமுகவில் இருக்கவங்களாம் முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா இந்த மனுஷன் இன்டர்வியூ கொடுக்காத ஆள், இப்போ வந்து இந்த கரூர் விஷயத்தில் விஜய் மட்டும் குற்றவாளி கிடையாது, நீங்கள் விஜயை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுறது சரியில்லைன்றது ஓப்பனாக வந்து சொல்லிட்டாரு. இத்தனை பேர் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்காரங்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி, திமுக கூட இருக்கிற எல்லாருமே, திமுகவோட மறைமுக கூட்டணி கூட பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு விஜய் தான் தப்பு, விஜய் தான் கொலைக்காரன் சொல்கிற இந்த டைமில் அஜித் மாதிரி ஒரு ஸ்டார் இவ்வளோ நாள் ரிவ்யூ கொடுக்காம திடீர்னு வந்து இந்த விஷயம் சொன்னது அவங்க எல்லாருமே அப்செட் ஆகிட்டானுங்கன்னே சொல்லலாம். நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. எங்களுக்கு இருக்குங்க, சண்டை இருக்குது, போட்டி இருக்குது, அதெல்லாம் இல்லை நான் சொல்லவே மாட்டேன், அந்த மறைச்சலாம் நான் பேசலை. நீங்கள் கூட கேட்கலாம், இவ்வளோ நாளாக அஜித்தை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தீங்க, அவரோட படத்தை எதிர்த்தீங்க, கலெக்ஷனில் அவர் ஃப்ளாப் பண்ணீங்க, அப்படி இப்படி நீங்கள் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆமாம்,
இப்போ அதில் நான் மாறல, அந்த கருத்தில் தான் நான் இருக்கேன். அதுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது. சினிமான்னு வரும்போது விஜய் விசஸ் அஜித் தான் எங்களுக்கு எப்போவுமே, நாங்கள் தான் எப்போவுமே கிங்கு. இப்போ கேட்டாலும் நாங்கள் அதை தான் சொல்லுவோம். நான் அரசியல் வரும்போது நாங்கள் அஜித் சாரெல்லாம் இதில் உள்ளே கொண்டு வரவே மாட்டோம். டிஎம்கே விசஸ் டிவிகே எங்கள் தலைவர் சொல்லிட்டார். ஸோ எங்கள் எதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். அவங்கள முடிக்க வேண்டிய வேலையில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அஜித் சார் பக்காவான ஒரு அரசியலை முன்னெடுத்து வச்சிருக்காருன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போல்டாக பேசுகிற மனுஷங்க, அதாவது அவர் எதுவுமே யோசிக்கல. அவர் அப்படி யோசிச்சுட்டு இருந்தால் இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்கவே மாட்டார். இதனால் எனக்கு பிரச்சனை வருமா, டிஎம்கேனால இதனால் எனக்கு அழுத்தங்கள் வருமா, அதெல்லாம் யோசிக்கல. அவர் ஜாலியாக கார் ஓட்டுறாரு, ரேஸ் ஓட்டுறாரு, ஃபேமிலியோடு இருக்கிற அவங்க பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த கேப்பில் வந்து படம் நடிக்கிறாரு. ஒரு 2-3 மாதம் ஒரு படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு டிஸ்கஷனில். அது நடிக்கிறார். அடுத்த படம் கூட ஆதித்ய ரவிச்சந்திரனை வச்சு தான் பண்ணுறாரு. அவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதோட வேலைகள் போயிட்டு இருக்கு. அவர் பிரேக் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் பிரேக் எடுக்கிறாரு, 2 வருஷம் பிரேக் எடுக்கிறாரு. அவரோட டைம் எல்லாம் வச்சு அவர் அழகாக பிளான் பண்ணி அவர் லைஃப் கொண்டு போயிட்டு இருக்காரு. நடுவில் அவரை இழுக்காதீங்கன்றது எல்லாருமே கேட்குற விஷயம் தான். நான் கூட விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஏன் இவர் ஆடியோ லான்ச் கொடுக்க மாட்டார், ப்ரொடியூசர் இவரை நம்பி இவ்வளோ பணம் போடும்போது எங்கள் அண்ணன் விஜய் அண்ணெல்லாம் ஆடியோ லான்ச்லாம் கொடுக்குறாரு. ஆனால் எங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருந்தது. ஆடியோ லான்ச்னாலே, விஜய் அவர்களோட ஆடியோ லான்ச்னாலே ஒரு மிகப்பெரிய லெவலில் மார்க்கெட் இருந்தது. ஆனால் அஜித் சார் அதை தவிர்த்துட்டார். எனக்கு வேணாம், ரசிகர் மன்றம் கலைச்சிட்டார், எனக்கு ஃபேன்ஸ்லாம் வேணாம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றம் மக்களை கற்று வச்சு மக்களுக்கு நல்ல பணிகள் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு கட்டமைப்பை கொண்டு வரும்போது அவர் வேணாம், எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு என் ஃபேமிலி, நான் என்னோட இதுக்கு நான் நடிகர் ஆகணும்னு நினச்சேன், நடிக்கிறேன், அடுத்தடுத்த படம் வருது, நான் இப்போ என்னோட பேஷனை நம்பி போகிறேன்னு சொல்லி அவர் கரெக்டாக இருக்கார். ஸோ இது இந்த நேரத்தில் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். இந்த நேரத்தில் அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் கொடுத்த அந்த இன்டர்வியூ நிஜமாலே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க எங்களை மாதிரி தோழர்கள் எல்லாருக்குமே, இந்த ஆன்லைனில் இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய லெவலில் பூஸ்ட் தான். இந்த நேரத்தில் அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போவும் நிறைய பேர் அஜித் சாரோட ஃபோட்டோ போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸே அதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 1 hour இருக்குது. அதில் அவர் இது மட்டும் பேசலாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறார். எல்லாமே வேல்யூடான பாயிண்ட். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற அந்த 50 நிமிஷம் 55 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது. அதனால் ஜஸ்ட் போய் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கேட்டிருந்தீங்க, என்னோட ஐடி கேட்டிருந்தீங்க. வில்லிவாக்கம் ஜே அஸ்வின், அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். நான் கூட இப்போ ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். நம்மளோட ரோட் சைடு அம்பானிஸுக்கும் நமக்கு பேஜ் இருக்குது. அதே மாதிரி கிராஃபில் பார்த்தேன், நமக்கு யூடியூப் கிராஃபில் காமிக்கும். கிட்டத்தட்ட நம்ம 1.26 lakhs பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ்னும் போது அது நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் எனக்கு தொடர்ந்து வீடியோ போட ஒரு எனர்ஜி வருது. ஸோ நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 80% பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் ரெகுலராக பார்க்குறீங்க. அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டெய்லி மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் போடுறேன். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் யூடியூப் ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. எவ்வளோ வருஷம் ஆகுதுன்றதை நான் நம்மளோட சில்வர் பட்டன் அன்பாக்சிங் பண்ணும்போது அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் அது. அந்த நேரத்தில் நம்மளோட யூடியூப் ஜேர்னியை பற்றிலாம் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது, தொடர்ந்து ஒரு 2-3 பேர் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட். அப்போ எனக்கு அது புரியல என்னன்ட்டு. அந்த மாதிரி நமக்கு வந்ததும் கிடையாது. அதாவது கமெண்ட் மட்டும் தனியாக எடுத்து காட்டுது, ஒரு போல்டாக எடுத்து காட்டுது. மேலே எல்லோ கலரில், வயலட் கலரில், ப்ளூ கலர்லாம் காட்டுது. என்னடா அது மேலே பார்த்தீங்கன்னா 20 rupees 50 rupees அந்த மாதிரி கமெண்ட் மேலே இருக்குது. அந்த கமெண்ட் எடுத்து எனக்கு காட்டுறது, நோட்டிஃபிகேஷனும் பலமாக வருது. நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது நிறைய மிஸ் பண்ணுவேன் நான், நோட்டிஃபிகேஷனில் அவ்வளோ தெரியாது. இதெல்லாம் ஹைலைட்டாக காட்டுது. இது என்னடான்றது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு நம்ம டெய்லி வீடியோ பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் பர்சனலாகவும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சிங்க, பிரதர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, தொடர்ந்து வீடியோ போடுறீங்களா, உங்களுக்கு எங்களோட சப்போர்ட்டு, முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணுங்கள், லைட்ஸு இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த சைடில் கொஞ்சம் லைட்டு தெரியும், இதெல்லாம் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டு தான். கமெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் அடிக்கும்போது பே பண்ணலாமா, அதாவது ஒரு கமெண்ட் போல்டாக நம்மளால் படிக்கணும், எனக்கு தெரியப்படுத்தணும்னா அது குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, 50, அது எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல, தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 40 rupees போட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார். நான் அதை பார்த்துட்டு எனக்கு அப்போ தெரியாது அவர் எனக்கு காசு தான் போட்டிருக்காருன்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 200 ரூபா போட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அந்த கமெண்ட்டை படித்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதம், அது 2-3 மாதம் போகும்போது நமக்கு யூடியூப்லேருந்து பேமெண்ட் வரும் தெரியுமா, அப்போ அதில் தான் நான் கண்டுபிடிச்சேன் இவங்க அனுப்புகிற பேமெண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்கிறேனே தெரில. நம்மளோட உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை. அதனாலே தொடர்ந்து விஜய் அண்ணனை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் உயிர் உள்ள வரை. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக் கேர், பபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.